குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தில் போகும்போது முகத்தை சோகமாக அப்படியே கவலையோட, இல்லை சொல்லுவாங்கள்ல நீளமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, அப்படி இல்லாமல் சந்தோஷமாக கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட ஒரு ஃபன்னுன்னு சொல்லும்போது சந்தோஷத்தோட நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறார். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நம்ம இருதயத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை எப்பயுமே வெளிப்படுத்தணும். அந்த ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் முக்கியமான ஒரே விஷயம், நான் ஜோக் அடிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரையுமே புண்படுத்துகிற மாதிரி எதையுமே நம்ம சொல்லிடாமல் சந்தோஷத்தை தேவன் விரும்புகிற வண்ணமாக வைத்துக்கொள்ளணும்.